இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் அது? யாருன்னு யாருக்கு தெரியும்? குஷியும் ஷாலினியும் எங்க? அவங்க உள்ள இருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்க. போ. எனக்கு என்னவோ இந்த ஆள் மோகனோட அம்மானு தோணுது. அதான் வீல் சேர்ல இருந்தாங்களே. பாவம், யாரும் எதுவும் சொல்லாத, யார்ட்டையும் பேசாத மனுஷாச்சே. என்னது? இவங்க என்ன சொல்றாங்க? பேசுறாங்க. கடவுள் தான் அவங்களோட ஆன்மாக்கு சாந்தியை கொடுக்கணும். ஹே, இவங்க உயிரோட இருக்காங்க. அப்ப செத்தது யாரு? அட கடவுளே, இந்த மோகன் என்ன பண்றான்? இவனுக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? மோகன் இங்க யாரு இறந்து போயிருக்காங்க? துக்கம் தொண்டை அடைக்க. மனசு நிறைய சந்தோஷத்தோட சொல்றேன். என் பொண்டாட்டி ராதா செத்து போயிட்டா. ராதாவா? என்ன? என்ன? அவ ஆத்மா சாந்தி அடையணும்ல. யோ, இப்ப என்னைய புது டிராமா ஆரம்பிச்சிருக்க? என்னது இது? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல. இது உண்மையாவே என்னோட பொண்டாட்டி ராதா தான் செத்து போயிட்டா. ஏமா இவன பைத்தியமா? என்ன நம்ப மாட்டீங்களா? யுவன், பூவெண்ணா எடுத்து போடுங்க. செருப்பு காலோட உள்ள வரக்கூடாது. இது போனோம்ல. போட்டும் விடுங்க. மிஸ்டர் மோகனுக்கு கட்டாயப்படுத்தி அட்டென்ஷன் வாங்குறது ரொம்ப பழக்கமான விஷயம்தான். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இவர் இங்க இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருப்பாரு. இன்னைக்கான புது பிரச்சனை இது. உண்மையை சொல்லட்டுமா? அப்பெல்லாம் இவர் என்ன பண்ணாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப நல்ல விஷயம் என்னன்னா, ஃபைனலி இவரை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கும்? இப்ப இவரு என்ன வேணா பண்ணிக்கட்டும். என் தரப்புல இருந்து இவருக்கு எந்த அட்டென்ஷனும் கிடைக்காது.